ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எக்சைஸ் 1.5 தான் சால்வ் பண்ணோம். லாஸ்ட் வீடியோல நம்ம இதான் பார்த்தோம். பேசிக் ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எக்சைஸ் 1.5 தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். Fill in the blanks. First question. Difference between the smallest natural number and the smallest whole number is what ன்னு கேட்டிருக்கோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸோட கலெக்ஷன் என்னது? 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்ஸ் கலெக்ஷன் என்னது? 0, 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் எடுத்து 1, இதான் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல். ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் வந்து 0. ஸோ 1 மைனஸ் 0 தான் எடுத்துக்கிறோம். ஆன்சர் 1. செகண்ட் கொஸ்டின். 17 into what gives 34 into 17 அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேசிக்காக இது கம்யூட்டேட்டிவ் ரூல் தான். கம்யூட்டேட்டிவ் ரூல் வச்சு போடலாம். கம்யூட்டேட்டிவ் ரூல் என்ன சொல்றாங்க? கம்யூட்டேட்டிவ் ரூல் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு நம்பர் இருக்கு. a into b is the same as b into a கொடுத்துக்கலாம். b into a. இப்போ இது பின்னு வரும். ஸோ இங்கே 34 வரும். இதை சொல்லிடலாம். கம்யூட்டேட்டிவ் ரூல் தெரிஞ்சுன்னா உடனே போட்டுடலாம். இன்கேஸ் கம்யூட்டேட்டிவ் ரூலை மாற்றிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, லாஜிக் யூஸ் பண்ணணும். என்ன லாஜிக்னா, என்ன நம்பர் இங்க வந்தா இந்த சைடு ஈக்குவலா இருக்கும். ஸோ பேசிக்கா இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன்ல என்ன ரூல்னா, எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஷுட் பி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஆர்ஹெச்எஸ். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இங்க 34 ஆட் பண்ணணும். இங்க 34 போடணும். ஸோ 17 into வாட் gives 34 into 17. 34 மட்டும்தான் இருக்கும். லாஜிக்கல் ஆன்சர் தான். பேசிக் லாஜிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ LHS should be equal to RHS. What should I do? What should I do? What needs to be done? What needs to be done? இதை யோசிச்சாலே போதும். What needs to be done? இதை யோசிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். When dash is added to a number, it remains the same. இதுக்கு additive identity நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்துட்டோம். ஸோ when dash is added to a number, when 0 is added to a number, it remains the same. அடுத்த கொஸ்டின். Division by dash is not defined. இதுவும் 0 தான். Division by 0னா இன்ஃபினிட்டின்னு வரும், which is undefined. ஸோ இப்போ 5 ஒரு நம்பர் இருக்கு. டிவைட் பை 0னா இன்ஃபினிட்டி, which is undefined. Undefined. Defined. இதுதான். மல்டிப்ளிகேஷன் பை டேஷ் லீவ்ஸ் அ நம்பர் அன்சேஞ்ச். இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டியில் வரும். இது அடுத்த ஃபிஃப்த் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபிஃப்த் பார்ட். ஸோ இது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்னது? 1. இங்கே நீங்க யோசிச்சா போதும். எந்த நம்பரான மல்டிப்ளை பண்ணா ஒரு ஒரிஜினல் நம்பர் எதுவும் மாறாது, மாற்றமே வராது. ஒரிஜினல் நம்பர் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. லெட்ஸ் சே 5. 5 into dash. 5 into dash gives 5. 1 தான் வரும். பேசிக்காக அதான் கேட்டிருக்கான் அவனு இந்த விஷயம். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுக்கு வந்து நீங்க சம்டைம்ஸ் பெக்யூலர் கேஸ் எடுத்துக்கணும். அதாவது அப்நார்மல் கேசஸ் எடுக்கணும். அது ஜஸ்டிஃபை பண்றதுக்காக, ஆர்குமெண்ட் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக, in order to justify the argument, in order to justify the argument, you need to look at abnormal cases. Justify the argument, you need to take abnormal cases. Need to look at ன்னு கூட சொல்லலாம், இல்லை take look at இந்த கலர் எல்லோ கலர்ல அப்நார்மல் கேசஸ். அப்நார்மல் கேசஸ் இவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை ஸ்பேஸ் விட்டுறேங்க. ஸ்பேஸ் விட்டுறேன். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு வேணா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்களே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி என் ஆன்சர் பாருங்க. அப்போ இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போகிறேன். பாஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Say true or false. 0 is identity for multiplication of whole numbers. 0 is the multiplicative identity of whole numbers ஆன்னு கேட்டிருக்கான். 0 into something ஒரிஜினல் நம்பர் வருமா? ஐடென்டிட்டியோட டெஃபினேஷனே வந்து ஒரிஜினல் நம்பர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரிஜினல் நம்பர் ஷுட்ன்ட் சேஞ்ச். ஒரிஜினல் நம்பர் ஷுட் நாட் சேஞ்ச். ஷுட் நாட் சேஞ்ச். இதான் ஐடென்டிட்டி டெஃபினேஷன். இப்போ 0வோட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு வரும். ஸோ கிளியராக சேஞ்ச் நடக்குது. ஸோ எனி நம்பர் பை 0 மல்டிப்ளை பண்ணால் 0ன்னு வந்துடும். இப்போ லெட்ஸ் சே 5ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 into 0 0ன்னு வரும்.
6 into 0 0. So any number into 0 0 போடணும். So clearly first question false. First question answer false. அடுத்த கொஸ்டின் சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் their ப்ராடக்ட். ஓகே, இது வந்து இது பார்க்க உண்மை மாதிரி இருக்கும், ஆனா இதுவும் ஃபால்ஸ் தான். எப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ ரெண்டு நம்பர் நான் பெக்யூலர் கேஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டு நம்பர் வந்து 1 + 1 2ன்னு வருது. இது சம் வந்து 2. 1 into 1 1. இதை தவிர எந்த கேஸ் எடுத்தாலும் இது ட்ரூ தான். இந்த ஒரே ஒரு கேஸ்னால இது அடிப்படுது. ஸோ இது ஃபால்ஸ். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஒரே ஒரு கேஸ் மட்டும்தான் இந்த ரூலை மீறுது. சம் ஆஃப் டூ ஹோல் நம்பர்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் their ப்ராடக்ட். வேற எந்த கேஸ் எடுத்தாலும் இது வந்து ட்ரூ தான் வரும். ஸோ இந்த ஒரு கேஸால இது ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெக்யூலர் கேஸ் நீங்க பார்க்கணும் எப்போதுமே. பெக்யூலர் கேஸ் இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். லுக் ஃபார் பெக்யூலர் கேசஸ். பெக்யூலியர்னா அப்நார்மல். லுக் ஃபார் பெக்யூலியர் கேசஸ். பெக்யூலியர் கேசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். Both addition and multiplication are associative for whole numbers. So associative na when several numbers are added or multiplied, the final result doesn't change. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். அசோசியேட்டிவ்னா என்னன்னா, இப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இதை கிளப் பண்ணாலும், இல்லை ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இப்படி கிளப் பண்ணாலும் ஒன்று தான். ஃபைனல் ரிசல்ட் ஒன்று தான். ஸோ எப்படி வேணாலும் கிளப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷனும் இப்போ ஏபிசி ஆல் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஆல் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அதே மாதிரி இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு இருக்குன்னா, இதை எடுத்து கிளப் பண்ணிட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு இருந்தாலும் இதுவும் அசோசியேட்டிவ் தான். இது எல்லாமே அசோசியேட்டிவ் தான். அசோசியேட்டிவ் இந்த ப்ராப்பர்ட்டில அடங்கிடும். ஸோ போத் அடிஷன் அண்ட் மல்டிபிகேஷன் அசோசியேட்டிவ் சொன்னா ட்ரூ தான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ட்ரூ. அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இதை கிளப் பண்ணி எப்படி வேணா கிளப் பண்ணலாம். ஏ இன்ட்டு சி இன்ட்டு பின்னு போட்டாலும் ஃபைனல் ரிசல்ட் ஒன்று தான். அதே மாதிரி இங்கேயும் ஏ பிளஸ் சி பிளஸ் பின்னு போட்டிருந்தாலும் ஃபைனல் ரிசல்ட் ஒன்று தான். எல்லாம் ஒரே ரிசல்ட். எப்படி வேணாலும் நீங்கள் கிளப் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதான் அசோசியேட்டிவ். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம்னா, போத் அடிஷன் மல்டிபிகேஷன் கம்யூட்டேட்டிவ். ஸோ அசோசியேட்டிவ் வந்து ஜென்ரல், கம்யூட்டேட்டிவ் வந்து ரெண்டு நம்பர் இருக்கு. அதே தான். இப்போ ஏ இன்ட்டு பின்னு இருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்குவோம். ஏ இன்ட்டு பின்னு ஒரு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேற கலர். ஏ இன்ட்டு பி சேம் as பி இன்ட்டு ஏ. இதான் கம்யூட்டேட்டிவ்னு அர்த்தம். இதே மாதிரி ஏ பிளஸ் பி நத்திங் பட் பி பிளஸ் சி. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, போத் அடிஷன் மல்டிபிகேஷன் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமா, எஸ், கம்யூட்டேட்டிவ். இதான் கம்யூட்டேட்டிவ் ரூல். ஸோ எஸ், தே ஆர் கம்யூட்டேட்டிவ். ஸோ இதுவும் ட்ரூ தான். அசோசியேட்டிவ் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கம்யூட்டேட்டிவிட்டி. அது ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கம்யூட்டேட்டிவிட்டி. லாஸ்ட் கொஸ்டின், மல்டிபிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் அடிஷன் ஃபார் ஹோல் நம்பர்ஸ். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இது ட்ரூ தான். ஸோ மல்டிபிளிகேஷன் லெட்ஸ் சே ஏ வேற கலர், எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இது ஏபிசி பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இல்லை எனி நம்பர், ஆனால் இப்போதைக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். இது எந்த நம்பருக்குனாலும் இந்த மல்டிபிளிகேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார் அடிஷன் தான். ஸோ ஏ இன்ட்டு பி பிளஸ் சி வேற ஏபிசி ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஏ பி பிளஸ் ஏசின்னு எழுதுவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஏபி பிளஸ் ஏசி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ மல்டிபிகேஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஒரு அடிஷன், இது ஒரு ரூல். இது ஃபாலோ பண்ணணும் நீங்கள். இதுவும் நான் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணணும். போன வீடியோக்கு முந்தின வீடியோ நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க, இது புரியலன்னா. ஸோ இதுவும் ஸோ லாஸ்ட் கொஸ்டினும் ட்ரூ தான். ஸோ இதுவும் ட்ரூ. ஸோ இப்போ இதான் ஆன்சர். இதெல்லாம் தான் ஆன்சர். எக்ஸைஸ் 1.5ல 1, 2 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம எக்ஸைஸ் 1.5 ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாய்.